மார்நாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்முடைய இயேசப்பாவுடைய குணத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு நிறைய குணங்கள் இருக்கு. அவரை குறித்து சொல்லும் பொழுதே நிறைய நாமங்கள், பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பெயர், அதனுடைய அர்த்தத்தை நம்ம எல்லாரும் பார்ப்போம். இப்போ ஒரு பேர் வைக்கிறாங்க, ஒரு பேர் புதுசா கேட்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன விஷயம், அதோடைய காரியம் என்ன, அது எங்க இருந்து வந்திருக்கு, நிறைய காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும். ஒரு மனிதர்களுடைய பெயரை நாம் விசாரிக்கும் பொழுது அந்த பெயரோடு சேர்ந்து அர்த்தத்தை விசாரிப்போம். ஏன் அந்த அர்த்தம் அப்படின்னா, அந்த நபர் அப்படிப்பட்டவரா இருப்பார்கள். ஒரு மனிதர்களுக்கு பெயர் என்பது ரொம்ப 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 அவசியமான விஷயம். அதே போல வெறும் பெயர் மாத்திரம் இல்லை, அதோடைய அர்த்தத்தையும் சேர்ந்து புரிந்து கொள்ளும். அந்த அர்த்தத்தின்படி இருப்பது நல்லது. மேக்சிமம் பீப்புள் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனா வேதம் பெயர், அதற்கான அர்த்தம், அதுல ரொம்ப கவனமா இருக்குது. ஆபிரகாம் பேரா இருக்கட்டும், யாக்கோபை இஸ்ரவேலா மாற்றுதா இருக்கட்டும், அப்ப எல்லாவற்றிலுமே பெயர் இருக்குது. அப்ப அந்த பெயருடைய அர்த்தத்தை குறித்து தேவன் ரொம்ப கவனமா இருந்தார். அதனாலதான் அவர்கள் நாமங்களை தேவன் மாற்றினார். அப்ப பைபிளை பொறுத்தவரையும் ஒரு மனிதனுடைய பெயர் ரொம்ப முக்கியமானது. அந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அது ரொம்ப 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 முக்கியமானது. யாக்கோபை ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் அப்படின்னு மாத்தினானா, யாக்கோபுனா அவன் திருடன் எத்தன்னு அர்த்தம், இஸ்ரவேல்னா அவன் கர்த்தருடைய ஜனம் அர்த்தம். அப்ப திருடனா இருந்த ஒரு மனிதரை கர்த்தர் எப்படின்னா அவருடைய ஜனமாய் மாற்றி விட்டார். அப்போ பெயருக்கு அர்த்தம் ரொம்ப முக்கியமானது. பைபிள் அதை ரொம்ப மென்ஷன் பண்ணும். பைபிள்ல அது ஒரு முக்கியமான காரியமா பார்ப்பாங்க. அதே போல இயேசுவனுடைய பெயரை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையான பிரபு, அவர் சமாதானமான பிரபுன்னு சொல்லிட்டு ஆண்டுடைய நாமத்திற்கு அத்தனை அர்த்தம் இருக்கிறது. அதே போலதான் கர்த்தருடைய குணம் இங்கே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்துல அவருடைய குணத்தை வெளிப்படுத்திருக்காங்க. ஏசுனா அவர் எப்படிப்பட்டவர், அவர் அதிசயமானவர், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் நமக்காக இங்கே இறங்கி வந்தவர். அதே போல அவருடைய குணங்கள், அவர் பொறுமையானவர், அவர் நீடிய சாந்தம், அமைதியும் அன்பு நிறைந்த ஆண்டவர். இந்த மாதிரி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதுல அவருடைய ஒரு குணத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்ப்போம். ஏன் ஆண்டவருடைய குணத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னா, அந்த குணம் என்பது அவருடைய வாழ்க்கையில என்னவாய் செயல்பட போகிறார், அந்த குணம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி வெளிப்பட போகிறது, இதை சொல்லுவதற்காக தான் அந்த குணத்தை குறித்து நாம் தெரிந்துக்கிறோம். நாம் சேவிக்கிற, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு நமக்கு நன்றாய் தெரியணும் அல்லவா? அதனாலதான் இன்றைக்கு அப்படி ஒரு குணத்தை பார்ப்போம். என்னன்னா, நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். சங்கீதம் 116:5. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, அவர் மன உருக்கமான தேவனா இருக்கிறார். மன உருக்கம்னா இரக்கம், கிருபை, இதெல்லாம் நிறைய இருக்கு. இரக்கம்னா மர்சி, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறது. கிருபைனா தகுதியே இல்லாத மனிதர்களுக்கு கொடுக்கிற தகுதிக்கு மிஞ்சின ஒரு காரியம்தான் கிருபை. இந்த கிருபைய ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க முடியாது. இது கடவுள் ஆண்டவர் நமக்கு கொடுப்பதுதான் கிருபை. ஏன்னா நம்ம எல்லாம் தகுதி இல்லாத, நிறைய காரியத்துல தகுதியை இழந்த மனிதர்களா இருக்கிறோம். ஆனா அவருடைய அளவில்லாத அன்பினால நம்மை தகுதிப்படுத்துகிறார். அதுதான் கிருபை. ஒரு மனிதர்கள் அவர்கள் வேர்த்தா இருந்தா ஒரு விஷயத்த கொடுக்கலாம், வேர்த்தே இல்லாத மனுஷங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்க முடியாதுல்ல. இப்ப ஒருத்தவர் இருக்காரு, அவர் தர்மம் கேட்கறன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு நீங்க கொடுக்கலாம், ஒரு 10 ரூபாய் கொடுக்குறீங்களா, ஓகே சரி, சரியானது. சரி 100 ரூபாய் கொடுக்குறீங்களா, அது உங்களை பொறுத்தது. நீங்க ரொம்ப தாராள மனசா இருக்கீங்க, சரி 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, சரி 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, எல்லாமே ஓகே. இதெல்லாம் தாண்டி அந்த மனிதனை நீங்க கூப்பிட்டு போய் உங்க வீட்டுல உட்கார வச்சு உங்க சொத்தையே எழுதி கொடுக்குறீங்கல்ல, அது பேருதான் கிருபை. அப்போ அந்த மனிதனுக்கு நீங்கள் சொத்தை எழுதி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா தகுதியே இல்லாத மனுஷனுக்கு, யாரு உங்கள் சொத்துக்கு தகுதியானவர்கள்? உங்களுடைய பிள்ளைகள். அவர்கள் தான் அதற்கு சுதந்திரவாளிகளா இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நீங்கள் அந்த மனிதனை கூட்டிக் கொண்டு போய் உங்களுடைய சொத்தெல்லாம் அந்த மனிதனுக்கு எழுதி வைக்கிறீர்கள் அல்லவா? அது பேருதான் கிருபை. அதுதான் தகுதியே இல்லாத மனிதர்களுக்கு கொடுக்கிற தகுதிக்கு மிஞ்சின காரியம்தான் கிருபை. இந்த கிருபை தான் கிறிஸ்து உங்க மேலையும் என் மேலையும் வைத்திருக்கார். நாம் பாவம் செய்து மகிமை இழந்து போய் இப்படி எல்லாம் இருக்கிறோம். எத்தனையோ முறை தேவன் நம்மோடு பேசி உதாசனப்படுத்தி அவரை கண்டு கொள்ளாமல் அவருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தி இப்படி எல்லாம் இருக்கிறோம். அப்போ நம்ம மேல இவ்வளவு தவறு இருந்தும் கூட தேவன் என்றும் அலாதிய சிநேகத்தினால் நம்மை நேசிக்கிறார் அல்லவா? இதுதான் தகுதியே இல்லாத மனிதர்களுக்கு கொடுக்கிற தகுதிக்கு மிஞ்சின காரியம்தான் கிருபை. அதே போல மன உருக்கம். மன உருக்கம் என்றது இன்னும் அது வித்தியாசமான காரியம். அப்போ அது ஒரு மனிதன் சக மனிதனுக்கு காட்டக்கூடிய விஷயம் இல்ல.
இப்போ யாராவது கஷ்டத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்ப்போம், முடிஞ்ச உதவியை செய்வோம், ஏதாவது காரியங்களை நம்ம பிரயாசப்படுவோம், ரொம்ப ட்ரை பண்ணுவோம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா அது நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி, நம்முடைய பாரத்துக்கு மிஞ்சின ஒரு விஷயமா இருக்கும். நம்மளால அந்த காரியத்துல தலையிட முடியாது, ஈடுபட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்ல. அப்போ நம்மளால ஒரு மனிதங்க கஷ்டப்படும் பொழுது கம்ஃபர்ட் பண்ண முடியும், ஆறுதல் சொல்ல முடியும், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர மற்றபடி எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. ஆனா நம்மளால அந்த காரியத்துக்கு உடனே ஒரு தீர்வையும் கொண்டு வர முடியாது. நம்ம யோசிக்கலாம், சரி பண்ணலாம், பார்க்கலாம், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க இப்படின்னு சொல்லுவோம் தவிர உடனே அதற்கு நம்ம ஒரு முடிவை கொண்டு வர முடியாது. ஆனா கர்த்தருடைய மன உருக்கம் என்ன செய்யும்னா, ஒரு மனிதர்கள் பாடுபடும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது உடனே அதற்கான முடிவை கொடுக்கும். ஏன்னா தேவன் அவ்வளவு இளகன மனசுள்ளவரா இருப்பார். ஒரு மனுஷன் அவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, வாழ்க்கையில இதை மாற்றுங்க ஆண்டவரே, ஒரு நன்மையான காரியத்தை செய்து கொடுங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவரால ஹோல் பேக் பண்ணி வைக்கவே முடியாது. அவரு சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லாம் நிறைந்த தேவன், சகலம் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். அப்போ ஒரு மனிதர்கள் கேட்கும் பொழுது அவரால் அப்படியே அமைதியை சிங்காசனத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாது. அவர் உடனே காரியத்தை மாற்றுவார், அவர் உடனே விஷயத்தை மாற்றுவார், அவர் உடனே எல்லாவற்றையும் மாற்ற அவர் போதுமான ஆண்டவரா இருக்கார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார், மகிமையான காரியத்தை வாழ்க்கையில நம்ம செய்து கொடுப்பார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய மன உருக்கம் என்னுடைய வாழ்க்கையில வைங்க ஆண்டவரே, நீங்க என் மேல மன உருக்கமா இறங்குங்க ஆண்டவரே, என் மேல இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, இந்த குறைகளை மாற்றுங்க ஆண்டவரே, இந்த தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பலமான காரியத்தை செய்ய நம்ம ஆண்டவர் நோக்கி கேட்கும் பொழுது நம்மளுடைய குறைவோ, நம்மளுடைய கடந்த காலமோ, நம்ம அவர் மேல ரிபெலியஸா இருந்ததோ அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் உடனே அவர் நமக்காக நன்மை செய்வார். பைபிள்ல ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு ராஜா, ஹெசகாயா ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்ப அந்த ஹெசகாயா என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஏசாயா பீரியட் டைம்ல தான் அந்த ராஜா இருக்கார். அப்போ அந்த ஏசாயா சொல்றாரு, உன்னுடைய வீட்டை நீ ஒழுங்குபடுத்து, வீட்டெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு சொன்னோடனே இவர் என்னன்னு கேட்கிறாரு, வீட்டெல்லாம் ஒழுங்குபடுத்து, ஏன்னா உன்னுடைய காலம் வந்தது, நீ மரணிக்க போற, நீ மறிக்க போற, உன்னோட வீட்டு காரியத்துல ஒழுங்குபடுத்து இப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்லி வேலை முடிஞ்சவர் கிளம்பி அரண்மனை விட்டு வெளியே கொண்டிருக்கிறார். இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, அவரை முகம் குப்புற விழுந்து அவர் செவத்து பக்கமா தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டு அவர் அழறார். தேம்பி 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 அழறார். அழுது அவர் என்ன கேட்கிறார், ஆண்டவரே உடைய பார்வைக்கு முன்பாக நான் சரியாதானே இருந்தேன், உடைய சித்தத்தெல்லாம் சரியாதானே செஞ்சேன், எல்லாமே சரியாதானே செஞ்சேன், என்ன ஆண்டவரே. அவர் அழுததுதான் திரும்பி. அப்ப அவர் எந்த அளவுக்கு அழுதார் அப்படின்னா, இந்த ஏசாயா அவர் அரண்மனை விட்டு வெளியே கூட போல. ஆண்டவர் ஏசாயா நில்லு, போய் அவங்க கிட்ட திரும்பி சொல்லு, நான் 15 வருஷம் நான் கூட்டி கொடுக்கிறேன். அப்ப அந்த மனுஷன் எந்த அளவுக்கு அழுதுருவார் பாருங்களேன், எந்த அளவுக்கு கதறிருப்பார் பாருங்களேன், அவருடைய மனசு எந்த அளவுக்கு வெதும்பி போயிருக்கும். அவரு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கர்த்தருடைய முடிவையை மாற்றி விட்டார் பாருங்க. ஏன்னு தெரியுமா, கர்த்தரால அந்த மனுஷன் அழுத தாங்க முடியல. அதுதான் மன உருக்கம். அவர் ஆண்டோடைய டெசிஷன். ஒரு சில பேர் எவ்வளவுதான் ஆப்போசிட்ல இருக்கவங்க அழுதாலும் கல்லு மாதிரி இருப்பாங்க. அவர்கள் தங்களுடைய நீதியும் நியாயத்தையும் பேசிக் கொண்டிருப்பாங்க. இதை செஞ்ச இப்படி அப்படி இது எதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட இறங்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. அவர் மனிதனை போல கல் நெஞ்சம் கொண்டவர் அல்ல, அவர் மன உருக்கமான தேவன். அப்ப அந்த மனுஷன் அழுத உடனே பாருங்களேன், ஏசாயா கொஞ்சம் அந்த அரண்மனை விட்டாது வெளியே போயிருக்கலாம்ல. அவர் சொல்லி விட்டு வர்றார். எத்தனை 4-5 கிலோமீட்டர் அரண்மனைக்கு வெளியே இருக்க போது அவர் நடந்து வர்றதுக்குள்ள, அரண்மனை விட்டு வெளியே வர்றதுக்குள்ள அவர் சொல்ல, ஏசாயா நில்லு, போய் அவங்கிட்ட சொல்லு, 15 வருஷம் அவனுக்கு கூட்டி கொடுக்குறேன், போய் அவங்கிட்ட சொல்லு. அப்ப இதுதான் நம்முடைய தேவன். அப்ப அந்த இடத்துல என்ன செயல்பட்டது, ஆண்டவருடைய மன உருக்கம். அதே போலதான் ஆகாப் ராஜா. ஒரு சம்பவத்துல ஆகாப் ராஜா பொல்லாத ராஜா, பொல்லாத மனுஷன். ஆனாலும் அந்த மனுஷன் அழுத ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது தேவன் உடனே மனம் இறங்குறார். அந்த மனுஷன் மேல அவ்வளவு குற்றம் இருக்கு, அந்த மனுஷன் மேல அவ்வளவு குறைகள் இருக்கு, அந்த மனுஷனுடைய தவறுகளுடைய வாழ்க்கை சரியே இல்லை, அவ்வளவு கேடு நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆனாலுமே அந்த மனுஷன் அழும் பொழுது, அந்த மனுஷனுடைய இருதயம் உடைக்கப்படும் பொழுது கர்த்தரால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. அவர் உடனே ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறார்.
அவர் தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, அவர் ஆறுதலாய் பேசுகிறார். சரி, உன்னை ஆஸ்ரவதிக்கிறவனுக்கு நன்மையான காரியம் செய்கிறேன். எந்த காரியத்திற்காக கதறி கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நன்மையான காரியத்தை தேவன் செய்கிறார். அப்ப இதுதான் நம்முடைய ஆண்டவர் மன உருக்கமானவர். அவர் ரொம்ப கல்லான மனசுலாம் இல்லை. ஆண்டவர் ஒரு மனுஷன் அவரை நோக்கி கேட்கும் பொழுது அவர் உடனே மனமிருங்குகிற தேவனா இருக்கிறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கார். நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல, நம்ம கிட்ட எவ்வளவு குறை இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கேடு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிட்ட என்ன தவறான காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் உடனே நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியத்தை செய்யத்தான் அவர் விரும்புகிறார். மகிமையான காரியத்தை செய்யத்தான் அவர் விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிக்கத்தான் தேவன் விரும்புகிறவரா இருக்கிறார். அதுல தேவன் ரொம்ப கவனம் செலுத்துவார். ஒரு மனுஷன் அவரை நோக்கி கேட்கும் பொழுது, என்ன தெரியும், மனிதர்கள் பலவீனமானவர்கள், அவர்களுக்கு அவ்வளவு குறைகள் இருக்கு, இந்த உலகம் பாடும் கஷ்டமும் வலியும் வேதனையும் இருந்தது. அப்புறம் அவர்கள் கேட்கும் பொழுது தேவன் அப்படி இறுக்கமா இருக்க முடியாதவர்கள். ஏன் தெரியுமா? அவர் மன உருக்கமான தேவன். அவர் மனிதனை போல ஒரு நாளுமே செயல்பட மாட்டார். தேவன் அப்படிப்பட்டவர். அவர் நோக்கி கேட்போம், உங்க வாழ்க்கை எப்பேற்பட்ட குறைகளை, எப்பேற்பட்ட பாரத்துல, எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அதுலயும் தேவன் ஒரு நன்மையான காரியத்தை செய்யதான் விரும்புகிறார். உங்க பாரத்தை மாற்றுவார், குறைகளை மாற்றுவார், கஷ்டத்தை மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் குறைகளை பார்க்காதீர்கள், நீங்கள் தவிப்புகளை பார்க்காதீர்கள், அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்காதீர்கள். நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை செய்வார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவனுடைய வாழ்க்கையை உடனே மாற்ற அவர் போதுமானவர். அவர் மட்டும் போதுங்க, வேற யாருமே தேவையில்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில கொஞ்சம் இருங்க ஆண்டவரே, மன உருக்கமான தேவன் தானே, அந்த மன உருக்கத்தை என் வாழ்க்கையில கொஞ்சம் காட்டுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை தலைகீழாக மாறணும். நம்ம ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். உங்க வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா எனக்கு ஒரு நன்மை காரியம் செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். இப்பொழுது தேவன் பலமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில சேர்க்கிறோம். ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம் வாங்க. மகா பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே, இம்மானுவேலரே, பரிசுத்த தேவனே, உமக்கு நன்றியப்பா. நேற்று மின்று மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவை நோக்குகிறேன் ஆண்டவரே. என் மன உருக்கமான தேவன், இது இரக்கமான தேவன், என் நன்மையான காரியத்தை செய்கின்ற தேவன், என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போறமைக்காக நன்றியப்பா. நீர் மகிமையான காரியத்தை செய்கிறவர் ஆண்டவரே, நீர் பலமான காரியத்தை செய்கிறவர் ஆண்டவரே, என்னை நடத்துகிறவர் ஆண்டவரே. நீர் இரக்கம் செய்யும் என் தேவன், மன உருக்கமாய் இருக்கும் என் தேவன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியத்தை செய்யும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில இப்பொழுது எந்த காரியத்துல குறைவுபட்டு, எந்த காரியத்துல தாழ்ச்சி, எந்த காரியத்துல நிர்விசாரத்தோடு, எந்த காரியத்துல நன்மையான காரியங்கள் எது ஒன்றும் இல்லாமல் அவர்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அதே காரியத்துல அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க, ஒரு பலமான காரியத்தை செய்து கொடுங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் நீர் தலைகீழாக மாற்ற பொறுமைக்காக நன்றியப்பா. நித்திய பிரபு, நீர் நிரந்தரமான இயேசு, நீர் மகிமையான காரியத்தை கொடுப்பவரா இருக்கிற ஆண்டவரே. உம்மை நோக்குகிறேன், என் கண்களை நோக்கி கொண்டிருக்கிறது. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. உடைய ஜீவனே கல்வாரி சிலுவையிலே கொடுத்திருக்கிறீர், உடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறீர், உடைய ஆவியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உயிரே கொடுத்து விட்டீர். உடைய பிள்ளைகளுக்காக ஒரு நன்மையான காரியத்தை செய்து கொடுக்க மாட்டீரோ? உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை செய்து கொடுக்க மாட்டீரோ? நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. எவரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு போய் நோக்கி எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உடைய மன உருக்கத்தை என் வாழ்க்கையில வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. உடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றுங்க. எவரெவரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை இப்பொழுது நீர் மாற்ற போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மகிமையான காரியத்தை செய்து கொடுங்க ஆண்டவரே. நிர்மணமான காரியத்தை வாழ்க்கையில செய்ய போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.